இப்போ பெண் பார்க்க வருவாங்க. பெண் பார்க்க வருகிறதாகட்டும், இல்ல பையன பார்க்கிறதாகட்டும், அந்த நேரம் பெண்ணுக்கு பையன் ரொம்ப அழகா தெரிவாங்க. பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப தேவதை மாதிரி அழகா தெரிவாங்க. அது ஒரு அட்ராக்ஷன். ஓகேவா? அது ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, தன்னோட உள்ளத்துல ரொம்ப ஆழமான அன்பு கலந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால, அந்த குறைவான அளவு கூட மிகுதியா தெரியும். அது ஃபர்ஸ்ட்ல. ஓகேவா? ஆனா, மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? கொஞ்சம் நெறைய நாள் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட்டு "நீ நல்லா இருக்க, நல்லா இருக்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, அடுத்த கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறமா, கொஞ்சம் மாதங்கள் எல்லாம் கழிந்ததுக்கப்புறமா சொல்லுவாங்க, "நீ அன்னைக்கு அப்படி இருந்த, இன்னைக்கு அப்படி இல்லையே, என்னை ஏமாத்திட்டாங்களோ? நீ மேக்கப் போட்டிருந்தியா?" அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்விய கேட்கறதுக்கு முன்னாடி ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி யோசிக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க மேல கேட்க தோணுது அப்படின்னா, அவங்களுக்கும் அதே கேள்வி உங்க மேல கேட்கறதுக்கு தோணும். ஆனா கேட்க மாட்டாங்க. சரியா? ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மனசுல பட்டத கேட்டுருவோம். அவங்க மனசு காயப்பட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. கேட்கறத கேட்டுருவோம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு என்ன, நம்ம இந்த வார்த்தைய அவங்க கிட்ட கேட்கிற நேரம் அவங்க மனசு கஷ்டப்படுமே, காயப்படுமே அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல அவங்களுக்கு இவங்க இப்போதும் அழகா தெரிவாங்க. ஏன்னா அவங்க உண்மையா நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அழகா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம், வீட்ல நிம்மதியே இருக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். வெளிய எங்கேயாவது போகிற நேரம் பேசுவாங்க. "நீ அப்போ நல்லா இருந்த. இப்ப ஏன் இப்படி இருக்கிற? உன் கூட வருகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. நல்லா இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கங்க. ஒரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி, அவங்களோட மனதுல நிம்மதி அப்படின்னு உள்ளது இல்ல அப்படின்னா, அவங்க முகத்துல வேதனை, வருத்தம் தான் வந்து குடிகொள்ளும். அவங்களோட முகத்துல பொலிவு தெரியாது. "அன்னைக்கு எப்படி இருந்த, இன்னைக்கு இப்படி இருக்கிற" அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நிம்மதி எங்க இருக்குதோ, சந்தோஷம் எங்க இருக்குதோ, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்ல க்ளோ வரும். ஒரு பியூட்டி வரும். ஓகேவா? அந்த நிம்மதிய குடுத்து பாருங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும்.